நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற சபையார் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாசித்த வேத பகுதியானது 143வது சங்கீதம். முதல் வசனத்திலே கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். 7வது வசனத்திலே கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். 10வது வசனத்திலே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்து அருளும் என்று தாவீதினுடைய சங்கீதத்திலே எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அதே நேரத்திலே அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். எப்பொழுது என்று சொன்னால், அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது. இப்பொழுதும் சங்கீதம் 143 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்து அருளும். ஒரு மனிதன் எப்பொழுது பிரியமானதை செய்வான் அப்படின்னா, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு காரியம் வரும்போது பிரியமானதை செய்வார். புதுசா திருமணமானவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கணவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு பார்த்து செய்வாங்க. அதே போல மனைவியும் அப்படிதான். மனைவிக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து செய்வாங்க. வேத வசனமும் அப்படிதான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32வது வசனம் முதல் 35வது வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதில் இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படியானால் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு பிரியமாக நடக்கிறான், ஒரு மனைவி கணவனுக்கு பிரியமாக நடக்கிறார்கள். இது உலக பிரகாரமான ஒரு விதமான பிரியத்தை குறிக்கிறது. வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32வது வசனம். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகமில்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். போதும் பிரதர். அதாவது நம்முடைய கவலை எப்படி இருக்குது அப்படின்னா, குடும்பத்தை குறித்து இருக்கு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்க கவலையற்று இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை எழுதுகிறேன் அப்படின்னு எழுதுகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஒவ்வொருடைய இருதயங்களிலும் வாசம் செய்கிறதா இருக்கிறது. தேவனுடைய ஆவி நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிறதா இருக்கிறது. அப்படியானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேத வசனத்துல நாம் தியானிக்கும் பொழுது அதனை அறிந்து கொள்ளலாம். நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறது. நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி தேவனுக்கு பிரியமானவர்களாக இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 143 நாம் 1 முதல் 10 வசனத்துல வாசித்தோம். தேவனுக்கு நாம் பிரியமாய் இருப்பது எப்படி என்பது குறித்து. சங்கீதம் 44 2-3 வசனங்களை வாசியுங்கள். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. பிரியமானவர்களே, நம்முடைய முற்பிதாக்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமையா இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தை குறித்து வேதத்துல நீங்க அநேக இடத்துல வாசித்து பார்க்கலாம். அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. செங்கல் அறுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான சாப்பாடை சாப்பிடணும். அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் கிடையாது. அடிமைத்தனம் எப்பவுமே என்ன செஞ்சிருக்கணும், ஒரு அடிமை எல்லா வேலையும் செய்ய தயாரா இருக்கணும். ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறவருக்கு 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் அவருடைய சொந்த வேலையை பார்ப்பாங்க, 8 மணி நேரம் நல்ல ஒரு உறக்கம் இருக்கும். ஆனா ஒரு அடிமைக்கு அப்படிங்கிறது இல்லை. அடிமைங்கிறவர் எப்பொழுதும் என்ன செய்வாரு, அடிமையா தான் இருக்கணும். அவருக்குன்னு ஒரு சம்பளங்கிறது கிடையாது. ஆனா 430 வருஷம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அடிமையா இருந்தாங்க. அப்போ எப்படி தேவன் அவர்களை காப்பாத்தினார் அப்படின்னா, தேவன் அவர்கள் மேல வைத்த பிரியம். இந்த 3வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. தேவன் அவர்களை பாதுகாத்தார் அப்படிங்கிறதுக்கு அவரிடத்துல இருந்த பிரியம்,
யார் மேல இருக்கு இந்த பிரியம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வார்த்தை, ஈசாக்குக்கு கொடுத்த அந்த வார்த்தை, யாக்கோவுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை தேவன் நினைத்து என்ன செய்தார்? அந்த ஜனங்கள் மேல பிரியம் வைத்திருந்தார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது இவைகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய ஜெபத்தை தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா கேட்கிறாரு. நீங்க அதைத்தான் சங்கீதம் 143 முதல் வசனத்துல வாசித்தீங்க, என் ஜெபத்தை கேளும். அடுத்தாப்புல 9வது வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிறதை கண்டேன் அப்படின்னு. அப்ப தேவன் நம்ம என்ன செய்யறாரு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய முற்பிதாக்கள் யாரு அப்படின்னா சாட்சி. தேவனுடைய திட்டம் என்னன்னா, நம்ம மேல பிரியமா இருக்கணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானதை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் நம்மை பார்ப்பார். இங்க அதைத்தான் வாசிச்சோம். அவர் முதலாவது கண்டார், என்ன செஞ்சாங்க? அதுக்கப்புறம் கேட்டார். அப்ப தேவனுடைய காரியங்கள்லயும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானவர்களா என்ன செய்யணும்? வாழணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, நாம் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நாம் எதை செஞ்சாலும் அது தேவனுக்கு மகிமைப்படும் விதமா செய்யணும். நாம் எதையாவது ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா அதுல தேவன் பிரியமா இருப்பாரா அப்படிங்கிறத முதலாவது உணர்ந்தவர்களா இருக்கணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அப்போ நாம் எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாக்குகிறோமா? நாம் செய்கிற காரியம் தேவன் பிரியப்படுகிறதா இருக்கிறதா அப்படிங்கிறத இன்றைய தியானத்துல தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் தேவனுடைய திட்டத்தை அறிய இருக்கிறோம். 7 காரியங்களை குறித்து தேவன் எந்தெந்த காரியங்கள்ல பிரியமா இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த நாட்கள்ல இந்த நேரத்துல நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவன் நம்மளை வைத்திருக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, என் ஜனங்கள் என்னுடைய சித்தத்தை செய்யணும் அப்படிங்கிறது. அப்ப தேவன் நம்மளை வைத்திருக்கிற, உயிரோடு வைத்திருக்கிறது நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்யறதா இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். துதிப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் என்னன்னா, நாம் துதிக்கிற காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. சங்கீதம் 69 30 31வது வசனத்துல நீங்கள் வாசியுங்கள். சங்கீதம் 69 30 31வது வசனம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். அப்போ நம்ம பாடுகிற பாடல் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கும். அப்போ தேவனுடைய காரியத்துல தேவனுக்கு எது பிரியமா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலிகள், கொம்புள்ள விரிகுளம்புள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஒரு பலி செலுத்துறதை காட்டிலும் துதித்து பாடுறது தேவனுக்கு என்னவா இருக்கிறது? பிரியமா இருக்கு. எப்படியெல்லாம் தேவனை துதித்து பாடலாம் அப்படின்னா, ஒரு தகப்பனிடத்துல தந்தை இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து பேசுது அப்படின்னா, ஒரு குழந்தை பேசுற ஒரு மொழி, மழலை மொழி அந்த தகப்பனுக்கு புரியும். நீங்க எப்படி பாடணும் அப்படிங்கிறது ராகம் வராது, எப்படி பாடணும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, நமக்குள்ளேயே நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. நம்ம ஒரு சின்ன குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த குழந்தைகள் அப்பான்னு கூட சொல்ல தெரியாது, பா அப்படின்னு தான் சொல்லும். ஆனாலும் அந்த குழந்தை என்னை கூப்பிடுது அப்படிங்கிறது அந்த தந்தைக்கு தெரியும். அதே போல நீங்க என்ன காரியத்துக்காக கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய பாடல், நம்மளுடைய துதி தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய சொந்தத்தில இருந்து வேத வசனத்திலிருந்து தேவனை என்ன செய்யணும்? முதலாவது துதிக்கிறவர்களா இருக்கும். தேவனை துதிக்கிறதுக்கு எனக்கு தெரியல பிரதர் அப்படின்னா, சங்கீதம் ஒவ்வொரு சங்கீதங்களையும் வாசித்து பார்க்கலாம். புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்தேவானுடைய பிரசங்கம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அப்போ ஒவ்வொரு காரியங்கள்லையும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய தேவனுடைய மகத்துவங்களை நம்ம என்ன செய்யணும்? பாடுகிறவர்களா இருக்கும். தேவனுடைய மகத்துவங்கள், தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார்,
தேவன் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனா இருக்கிறார். தேவன் ஒருவரே மகத்துவம் உள்ளவர். அப்போ ஒவ்வொரு காரியங்கள்லயும் தேவனுக்கு நாம் துதிக்கிறவர்களாக இருந்தோம்னா தேவனை எப்படி துதிக்கணும் அப்படிங்கிறத காளையை பார்க்கிலும் பலிகளை பார்க்கிலும் தேவனை துதித்து பாடுகிறது என்ன செய்யுது? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. தேவனை நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் அப்படின்றார். அப்ப எனக்கு பாட வராது அப்படின்னா யாத்ராகமம் 4:11 மோசையை குறித்து சொல்லும் போச்சுல, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அப்போ ஒரு ஊமையா இருக்கிறவரு, ஒரு குருடரா இருக்கிறவரு, ஒரு திக்குவாயா இருக்கிறவரு, ஒரு மந்த நாவா இருக்கிறவரு, எல்லாருக்கும் உண்டாக்குனவர் யார் அப்படின்னா தேவனாகிய கர்த்தர். அப்போ தேவன் உண்டாக்குனதனுடைய நோக்கம் என்னன்னா ஜனங்கள் என்ன செய்யணும்? துதித்து மகிமைப்படுத்தணும். அப்போ மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்னால பேச வராது, பார்வோன் முன்னாடி பேசணும் அப்படின்னு சொல்லி தேவன் மோசையை அழைக்கும் போது மோசே சொன்ன வார்த்தை, நான் மந்த நாவ் உள்ளவன், என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நமக்கு பாடவே முடியாது, தேவனை துதித்து என்னால பாட முடியாது, எனக்கு ஒரு பாட்டு கூட மனப்பாடமா தெரியாது, தேவனை துதிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில தேவன் கொடுக்குற அந்த வார்த்தை என்னன்னா, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவன் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? யார் உண்டாக்குனதுங்கிறத அடுத்த வரியில சொல்றாரு, கர்த்தராகி நான் அல்லவா? அப்ப எல்லாரையும் உண்டாக்குன தேவன் இவன் துதிப்பான் துதிக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் தேவனை உண்டாக்குவார். தேவன் எல்லாத்தையுமே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? சகலத்தையும் நேர்த்தியாக படைத்திருக்கிறார். அவரை துதிக்கணுங்கிறதுக்காகத்தான் என்ன செய்யறாரு? வாயில்லைனாலும் அவனுடைய இப்ப நம்ம செய்கையில செய்யறாங்க. ஒரு ஊமையா இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய செய்கையின் நிமித்தமாக மற்றவர்களுக்கு தன்னிடத்துல இருக்கிற தேவைகளை என்ன செய்யறாரு? அவர் வெளிப்படுத்துறாரு. இப்ப காது கேளாதவரா இருக்கிறவர் கூட தன்னுடைய செய்கையின் மூலமா எனக்கு இது தேவைப்படுது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாரு. அப்ப நாம் கூட தேவனை என்ன செய்யணும்? எப்பொழுதும் துதித்து பாட ஆயத்தமா இருக்கணும். என்னால முடியாது, நான் கொஞ்சம் டெஃபண்டம், எனக்கு வாய் கொஞ்சம் சரியா வராது, பிரச்சனை அது இல்லை. உங்களுடைய சிந்தையில தேவனை துதித்து பாட நீங்க என்ன செய்றீங்களா? ரெடியா இருக்கீங்களா? தேவனை துதித்து பாடுகிறது தேவனுக்கு மகிமையா இருக்கிறது. அது தேவனுக்கு என்னவா இருக்குது? பிரியமா இருக்கிறது. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 1-21 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து வெளியே வரும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடுறாங்க. நீங்க அதை முழுவதும் வாசித்து பாருங்க வீட்டுல போய். அவ்வளவு சந்தோஷம். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் என் ரட்சிப்பும் ஆனவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். இப்படி ஒவ்வொரு வசனமா நம்ம படிச்சு பார்த்தோம்னா நமக்கே ஒரு பாட்டு வந்துடும். தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி 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 இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதுல தேவனும் என்ன செஞ்சாராம்? பிரியமா இருந்தார். அடுத்தாப்புல என்னாகமம் 21:17 வசனத்தை வாசித்து பார்க்கும். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள். அப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னா தன்னிடத்துல என்ன இருக்கு, அந்த இடத்துல என்ன இருக்குதோ அதை வைத்தே பாடுறாங்க. நம்மளுடைய கஷ்டத்துல இப்போ ஒரு தண்ணி இருக்குது, கசப்பான தண்ணீர் இருக்குது, அந்த இடத்துல இருக்கு பேயர்ல ஜனங்கள் போயிருக்காங்க. அப்ப அந்த தண்ணீர் கொடுப்பேன்னு தேவன் என்ன செய்யறாரு? மோசைக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த இடம் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ஊற்று தண்ணீரே அப்படின்னு பாடல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு கஷ்டம், ஒரு சந்தோஷம், ஒரு துக்கம், ஒரு சோகம் எது வந்திருந்தாலும் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவனை துதித்து பாடணும். கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பாடணும். நம்முடைய கஷ்டம் தான் நமக்கு பெருசா தெரியும், நம்முடைய வேதனை தான் பெருசா தெரியும், நம்மளுடைய துக்கம் தான் பெருசா தெரியும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இவன் பாடுறான்ப்பா அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியணும். ஒரு கஷ்டம், தன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் சண்டை போட்டு சாக போறோம், ஆனாலும் ஒரு ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னா தேவனை துதித்து பாடுறதுக்காக முன்னாடி ஒரு படைக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? பாட்டு பாடுற பாடகர்களை நிறுத்தினார். யோசபாத் அப்படின்னு ஒரு ராஜா. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம்
1 இருந்து 25 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். அதுல 21வது வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அப்போ கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி சந்தோஷம். முன்னாடி எதிரி நிக்கிறான், சண்டையில நம்ம என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனாலும் என்ன செஞ்சாங்க? துதித்து பாடினார்கள். நம்மளுக்கும் பிரச்சனை நிறைய இருக்குது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் இஎம்ஐ கட்டலைன்னா நான் பெனால்டி கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு நிறைய பிரச்சனை. என்ன பிரச்சனை இருந்தாலும் தேவனை என்ன செய்யுங்க? துதித்து பாடுங்கள். ஐயோ, நான் எங்க பிள்ளைய ஆஸ்பத்திரியில வச்சிருக்கிறேன், இன்னைக்கு அந்த பிள்ளைய நமக்கு ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு ட்ரீட்மெண்ட், அதே நேரத்துல இந்த ஆபரேஷன் நடக்கணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் தேவனை என்ன செய்யுங்க? துதித்து பாடுங்கள். இந்த பிரச்சனைக்கு மத்தியில தான் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? சந்தோஷமா பாடினாங்க. அடுத்தாப்புல 25வது வசனத்துல அவங்க பாடின பாட்டி நிமித்தமா அந்த படையில இருந்த எல்லாரையும் காலி பண்ணிட்டு 3 நாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த படையில இருந்த ஜனங்களிடத்துல இருந்த எல்லா பொருட்களையும் கொள்ளையிட்டார்கள். நமக்கும் கூட பிரச்சனை பெருசா தெரியும், ஆனா நம்மளால பாட முடியல, தேவனை துதித்து பாட முடியல, தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி பாட முடியல அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்காக பின்னாடி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கொள்ளையான பொருள் நமக்கு தெரியாது. இந்த 25வது வசனத்தை ஒரு விஷயம் வாசியுங்கள். யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க மண்டையை போட்டு சண்டை போட்டு மண்டையை போட்டதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்னா தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த ஜனங்களுடைய பொற்கிசங்கள் எல்லாத்தையும் 3 நாள் கொள்ளையடிக்கிறதுக்கு. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் 3 நாள் அவங்களுடைய உடைமைகளை. அந்த அளவுக்கு தேவனுக்கு துதித்து பாடினது ஒரு காரியத்தை நிமித்தமா அவங்களுக்கு அதை என்ன செஞ்சாரு? ஆசீர்வாதமாக மாற்றினார். இப்ப நம்மளுடைய காரியங்கள்லயும் நம்ம புதிய ஏற்பாட்டுல பவுல் சீலாவை குறித்து நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். யோசபாத் ராஜா என்ன செய்தாங்க அப்படின்னா, தனக்கு முன்னாடி ஒரு பெரிய படையே இருந்த போது கூட, மோவா புத்திரர் அம்மோன் புத்திரர்ங்கிற பெரிய படையே இருந்த போது கூட அவங்க என்ன செஞ்சாங்க? அதை குறித்து கவலைப்படாம தேவனை துதித்து பாடக்கூடிய பாடகர்களை நிறுத்தினார்கள். இங்கேயும் கூட பவுலும் சீலாவும் நீங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள கொண்டு சிறைச்சாலையில போட்ட போது கூட அவங்க என்ன பண்ணாங்க? துதித்து பாடினார்கள். சிறைச்சாலை கதவுகள் அசையும்படியாக ஒரு அற்புதம் நடந்துச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நாம் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஒரு கஷ்டம் வந்த உடனே நம்ம துவண்டுதான் போவோம். ஒரு கவலை வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? துவண்டுதான் போவோம். ஆனாலும் தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இந்த கஷ்டத்திலையும் என்னை நோக்கி நீ என்ன செய்யணும்? துதித்து பாடணும் அப்படிங்கிறது தான். அப்ப தேவனுடைய திட்டம், தேவனுடைய மகத்துவங்களை நாம் சொல்லி பாடணும். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் பெரியவர் அப்படிங்கிறத நாம் உணரணும். பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் மேலானவர். ஏன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் தேவனிடத்துலதான் இருக்கு. தேவனே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தேவர்கள் அல்லவேன்னு வசனத்துல இருக்கு. பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி 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 தேவனை என்ன செய்யணும்? துதித்து பாடணும். அப்ப ஒரு துதினா என்ன அப்படின்னா, தேவனுடைய மகத்துவத்தை என்ன செய்யறது? பிறருக்கு சொல்றது. இப்ப யோசபாத்து பாடின பாட்டு நிமித்தமா அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் கண்டிப்பா அறிஞ்சிருப்பாங்க.
பெரிய தேவன் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ பவுலும் சீலாவும் பாடின பாட்டு நிமித்தமா அந்த சிறைச்சாலைக்காரர் தன்னைத்தானே குத்திக்க போனார். அவரு கூட திருப்பி என்ன செஞ்சாரு? ஞானஸ்நானம் எடுத்தார். அப்ப அவங்களும் அறிந்திருப்பாங்க, ஒரு பெரிய தேவன் இவங்களை பாதுகாக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிறத நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? நிச்சயமாக பாடுகிறவர்களாக, தேவனை நோக்கி துதிக்கிறவர்களாக, தேவனுடைய மகத்துவங்களை பிறருக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 22வது சங்கீதம் 22வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க என்ன செய்யணும்? தேவனுடைய மகத்துவத்தை சொல்லணும். சொல்றது மட்டும் இல்லாம சபை நடுவில் என்ன செய்யணும்? அதை தெரியப்படுத்தணும். இப்போ ஒரு கூட்டத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பாட்டு கண்டிப்பா ஞாபகத்துல வரும், ஏதாவது ஒரு பாட்டு. அப்ப அந்த பாட்டை அவங்க முணுமுணுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் கூட சேர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு என்ன செய்வார்? அந்த பாட்டை அவரும் தொடர்ந்து கண்டினியூவா படிப்பார். அப்போ ஒரு பாட்டு இன்னொரு இடத்துல படும்போது அது ஸ்ப்ரெட் ஆகுது, அவங்களும் சேர்ந்து படிக்கிறாங்க. இதே போல தேவனுடைய மகத்துவத்தை நீங்க படிக்கும் பொழுது இன்னொரும் சேர்ந்து இது என்ன பாட்டு அப்படின்னு உங்க இடத்துல கேட்கும் பொழுது நீங்க அவங்களுக்கு என்ன செய்யலாம்? தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி புரிய வைக்கலாம். அப்போ அதுல தேவன் என்னவா இருக்கிறார் அப்படின்னா பிரியமுள்ளவரா இருக்கிறார். இதுதான் 143ஆம் சங்கீதம் 10வது வசனத்துல நம்ம வாசித்தோம். அப்படி செய்கிறது எப்படி இருக்குது? தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அப்ப அடுத்தாப்புல தேவனுக்கு எது பிரியமா இருக்கிறது அப்படின்னா நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். துன்மார்க்கருடைய பழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அப்போ உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அப்படின்னா தேவன் எதுல பிரியமா இருக்கிறாராம்? செம்மையானவர்களுடைய ஜெபம். ஜெபமும் அவருக்கு என்னவா? பிரியம். செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். நம்ம எத்தனை பேர் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம்? ஒருத்தர் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களா எத்தனை பேர் இருக்கிறோம்? ஏன் பிரதர், நான் எனக்காகவே ஜெபிக்க முடியல, நான் எங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது? என் பாடே பெரிய பாடா இருக்கு, இதுல வேற நீங்க வேற படுத்துற பாடு. பிரியமானவர்களே, தேவன் அதை விரும்புகிறவரா இருக்கிறார். செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். ஒரு காம்பவுண்ட்ல 5 வீடு இருக்கு. 5 பேருமே ஒவ்வொரு மதத்தை மார்க்கத்தை பின்பற்றவர்களா இருப்பாங்க. ஒருத்தர் கிறிஸ்தவரா இருப்பாரு, ஒருத்தர் வேற மார்க்கத்துக்கு சபைக்கு போறவங்களா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஹிந்துவா இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை செய்கிறவர்களா இருப்பாங்க. என்றைக்காவது நம்ம இருக்கிற அந்த காம்பவுண்ட்ல கிறிஸ்துவுக்குள்ள அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களா இருந்திருக்கிறோமா? அவங்களுடைய கஷ்டத்துல நம்ம அவங்களை நினைத்து அவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருந்திருக்கிறோமா? வேத வசனம் சொல்லுது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அப்ப ஜெபத்துல அப்படி என்ன ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. தாவீது சொல்றாரு, என் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்துல எப்படி இருக்கணுமா? உமக்கு பிரியமா இருக்கணும். பிரீத்தி அப்படின்னா பிரியம். நம்ம எதை குறித்து தியானிக்கிறவர்களா இருக்கிறோம்? நம்முடைய கஷ்டத்தையும் கவலைகளையும் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா தேவனிடத்துல நம்ம எப்போ ஜெபிக்கிறது, நம்ம எப்போ துதிக்கிறது? எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் பாரம் இருக்கதான் செய்யுது. யாருக்கும் பாரம் இல்லை, நான் ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உலகத்துல யாருமே இல்லை. எல்லாருடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் இருந்திருந்தாலும் தேவன் என்ன செய்யறாரு? நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அது அவருக்கு பிரியமா இருக்கு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் சொஸ்தமடையும் படைக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். இந்த கஷ்டத்துல இருக்கும்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதம் எனக்கு கற்றுத்தருகிறது அப்படின்னா, நான் அந்த நோய் படுக்கையிலிருந்து விடுதலை ஆகணும், அந்த மனக்கவலையிலிருந்து விடுதலை ஆகணும், அந்த பாரத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னா என்னிடத்துல இருக்கிற பாவ காரியங்களை சபையில இருக்கிற பரிசுத்தவான் ஒருத்தர் இடத்துல என்ன செய்யணும்? வேத வசனம் என்ன சொல்லுது?
ஒருவரிடத்துல நீங்க என்ன செய்யணும்? நிச்சயமா அறிக்கையிடுங்க, சொல்லிருங்க. பிரதர், நான் இந்த மாதிரி காரியத்துல நான் சிக்கி இருந்தேன். ஒரு 5 வருடமா எனக்கு இந்த பெண்ணோட தொடர்பு இருந்தது. என் மனைவிக்கு தெரியாது. ஆனாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ள சபையில இருந்தேன். ஒரு 10 வருஷமா நான் 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ள சபையில இருந்தேன். பிரியமானவர்களே, தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன். அப்போ நான் சொஸ்தமாகணுங்கிறது தேவனுடைய விருப்பமா இருக்க போய் தான் இந்த வசனத்தை தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். நாம சொஸ்தமாகணும். மனதளவிலையும் உடல் அளவிலையும் என்ன செய்யணும்? நாம சுகம் பெறவுள்ளவர்களாக மாறணும். ஒரு சுகம் அப்படிங்கிறது 2 காரியங்கள்லையும், உள்ளான மனிதன்லையும் சுகம் உண்டாகணும், புறம்பான மனிதன்லையும் நம்ம என்ன செய்யணும்? சுகம் உண்டானவர்களா இருக்கணும். அப்போ இந்த வசனத்துல நீங்க இன்னொரு தடவை வாசியுங்கள். யாக்கோபு 5:16, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அப்போ என் கவலை, என் கஷ்டம் இதெல்லாம் தீர்ந்துரும். நான் ஒருத்தரிடத்துல நான் செஞ்ச பாவத்தை தேவனிடத்துல சொல்லணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல இருந்திருந்தாலும், தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, தேவனிடத்துல சொன்ன காரியங்களை நீங்க ஒருத்தருக்கு தெரியப்படுத்தும் போது உங்களுக்கு நிமித்தமா ஒரு சகோதரருக்கு தெரியும். நீங்க எவ்வளவு அசுத்தமானவர், நான் எவ்வளவு அசுத்தமானவர் அப்படிங்கிறது என் சபையில இருக்கிற என்னோட சகோதரருக்கு தெரியும். ஆனா என் சகோதரர் எனக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிறார். எப்படின்னா, நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் என்ன செய்யுது? உங்களுக்கு உடனே சுகம் கிடைக்குது. அதான் மிகுந்த பலன். நீங்க எந்த காரியத்துல சிக்கி இருந்தாலும் சரி, எந்த காரியத்துல, பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானவர்களா நம்ம வாழணும். அது தேவன் அதுல விருப்பப்படுகிறவரா இருக்கிறார். என்னுடைய பாவத்திலேயே நான் ஜீவிக்கிறவனா இருந்தா, இந்த சபைக்குள்ளேயே நான் இருந்து, இந்த சபையில இருந்து நான் பரலோகத்துக்கு போயிருவேங்கிற நம்பிக்கையிலேயே இருந்து நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா, அந்த பாவத்திலிருந்து என்னால என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு போகவே முடியாது. அப்ப பாவத்தை விட்டு விடணும் அப்படின்னா எனக்கு என் சகோதரன் என்ன செய்யணும்? தெரியணும். அப்போ அந்த சகோதரன் கேட்பாரு, பிரதர், நீங்க அந்த பாவத்தை விட்டுட்டேன்னு சொன்னீங்களே. அவர் என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார், எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய காரியம், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன செய்யுங்க? இந்த காரியத்தை விட்டுருங்க. அப்போ எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் நடுவுல ஒரு காரியம் தெரியுது. அதுதான் சொல்றாரு, காண்கிற சகோதரனிடத்துல அன்பு பெறாதவன் காணாத சகோதரனிடத்துல தேவனிடத்துல அன்பு கூறுவது எப்படி? உங்க சகோதரனாகிய காண்கிற சகோதரன், என்னுடைய சகோதரன்ட்டு இருக்கிற தப்புகளை நான் உணர்ந்திருந்தும் அவருக்கு நான் சொல்லல அப்படின்னா அவரிடத்துல எனக்கு என்ன இல்லை? அன்பு இல்லை. அப்ப என்னுடைய சகோதரனுக்காக நான் என்ன செய்யணும்? பிரதர், ஏன் பிரதர் இந்த காரியத்தை நீங்க செய்றீங்க? உங்களுக்கு ஏன் இந்த இத்தனை வருஷமா அந்த பலன் இருக்கு? அப்போ அவர் சொல்லணும், அவரிடத்துல இருக்கிற குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும், பிரதர், நான் இந்த காரியங்கள்ல என்ன செய்யறேன்? தவறு செய்கிறவனா இருக்கிறேன். இந்த காரியங்களை நான் செஞ்சுட்டே நான் இத்தனை வருஷம் சபைக்குள்ளே இருந்திருக்கிறேன். ஆனாலும் எனக்குள்ள நிம்மதி இல்லை அப்படின்னா அவர், வாங்க பிரதர் நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு 2 பேரும் ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு? அந்த ஜெபத்துக்கு பலன் தருகிறார். இப்போ அவரை நீதிமானா மாத்துறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நம்முடைய வேண்டுதல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, ஒருவரோடு ஒருவர் ஒரு மனம் உள்ளவர்களாக ஜெபிக்கும். இப்ப 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரு மனம் தேவன் நிச்சயமா இறங்கி அவருக்கு அந்த இருக்கிற அந்த பாவ காரியங்கள்ல இருந்து அவருக்கு ஒரு விடுதலையை நிச்சயமா தருவார். தருவாரா? தரமாட்டாரா? நிச்சயமா தருவார். வசனம் அப்படிதான் சொல்லுது. யாக்கோபு 5:11 நீங்க அடிக்கடி ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். 5:16. அப்போ என்னிடத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் அறிவார். ஆனா நான் வெளியே சொல்ல மாட்டேன், எனக்குள்ளேயே வச்சுக்கிடுவேன், நான் சபைக்குள்ளேயே இருப்பேன் அப்படின்னா தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். நேரம் வரும் பொழுது, மகனே நீ என் கூட வரணுமே அப்படிங்கிறதுக்காக சின்ன சிக்ஷை கொடுத்து தேவன் என்ன செய்யறார்? அவரிடத்துல சேர்த்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, நாம் என்ன கேட்கணும் அப்படிங்கிறதுல முதல்ல தெளிவா இருக்கு. அப்புறம் என்ன கேட்க கூடாது? மார்க் 6ஆம் அதிகாரம் 21 முதல் 28 இங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஏரோது ராஜா ஏரோதியாளின் மகளுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, நடனம் ஆடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பரிசு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு. அப்போ அந்த பெண் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன் தாயார் இடத்துல போய் கேட்கறாங்க, நான் என்ன பரிசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க கேட்ட காரியத்து நிமித்தமா ராஜா என்ன செய்யறாராம்? மிகுந்த துக்கப்படுறார். 26வது வசனம், மார்க் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான்.
ஆகிலும் ஆணை நிமித்தமும் கூட பந்தியிருந்தவர்கள் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். நாம் என்ன கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு பைபிள்ல நிறைய காரியங்கள் இருக்கு. சாலமோன் ஞானி தேவனிடத்துல என்ன கேட்டார்? ஞானத்தை கேட்டார். அதுக்கு கூட தேவன் என்ன சொன்னாரு? நீ உன்னுடைய எதிராளியின் தலையை கேட்கல, ராஜ்யத்தை கேட்கல, நீ ஞானத்தை கேட்டது என்னுடைய மனதுக்கு எப்படி இருந்தது? பிரியமா இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய நாட்கள்லயும் நம்ம ஒவ்வொரு காரியங்கள்லயும் ஜெபிக்கிறவர்களா இருக்கு. சரி, எல்லா காரியத்திலையும் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார் அப்படின்னா, இருட்டோடே எழுந்திருந்து ஜெபித்தார். மார்க்கு 1:35, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல நீங்க வாசியுங்கள். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில காட்டி கொடுக்கப்பட போகிறார். அப்ப நமக்கும் சோதனை வரப்போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நாம் சோதனைகளை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஜெபிக்கிறவர்களா இருக்கும். சோதனையில சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஜெபிக்கிறவர்களா இருக்கும். அப்போ எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல நாமும் என்ன செய்யணும்? அதிகாலையில ஜெபிக்கிறவர்களா இருக்கும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, தேவனை துதித்து பாடணும். அது அவருக்கு பிரியமா இருக்கு. இரண்டாவது, ஜெபிப்பது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அப்போ எஸ்தர் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா, மொர்தெகாய் அப்படிங்கிற தன்னுடைய சித்தப்பா ஆமான் என்ன செய்யல, வணக்கம் வைக்கலன்னு சொல்லி அவர் மொத்த யூத ஜனங்களையும் என்ன செய்யறாரு? கொல்லறதுக்கு வழி செய்யறாரு. 8ஆம் அதிகாரம் 5வது மற்றும் 6வது வசனம். அப்ப அந்த நேரத்துல இந்த எஸ்தர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ராஜா அந்த செங்கோலை நீட்டினா பொழைச்சாங்க, இல்ல அப்படின்னா அவங்க ராஜஸ்திரியாகவே இருந்தாலும் என்ன செய்யப்படுவாங்க? கொல்லப்படுவாங்க. அப்ப இந்த காரியத்துல நாங்க என்ன செய்யறோம்? 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம், தேவன் எங்களுக்கு என்ன செய்வார்? இந்த காரியத்தை ஜெயமாக்கி தருவார் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்தர் ராஜாத்தி முடிவு பண்ணி ஜெபித்தாங்க. காரியம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமல் போக பண்ணும்படி எழுதி அனுப்ப வேண்டும். இங்க பாருங்க, அம்மை தாத்தா அப்படிங்கிறவருடைய குமாரன் தான் இந்த ஆமான். இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒட்டுமொத்த யூதர்களையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ இந்த எஸ்தர் ராஜாத்தி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ராஜா பதில் கொடுக்கணும். அப்போ தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க. 3 நாள் குசியாமலும் குடியாமலும் ராஜஸ்திரி இருந்து ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சதா அப்படின்னா 17வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து சனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஜனங்கள்ல நிறைய பேரு யூதர்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்க கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ராஜா சொன்னது நிமித்தமா எல்லாரும் என்ன செய்யறாங்க? யூத மார்க்கத்துக்கு வந்து சேர்றாங்க. முதல்ல அழிக்கணும்னு நினைச்சது போய் இங்க நிறைய ஜனங்கள் யூத மார்க்கத்துல வந்து சேர்ற நிலைமை வருது. காரணம் என்னன்னா, அவங்க உபவாசித்து ஜெபித்தாரு. தேவனுடைய திட்டமும் அப்படிதான். நாம ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய சித்தத்துக்கு பிரியமா இருக்கிறதா, தேவனுடைய திட்டத்துக்கு இது பிரியமா இருக்கிறதா அப்படிங்கிறத உணர்ந்து ஜெபிக்கணும். அப்ப எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்த ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருந்தது. அது நிமித்தமாக நடந்தது என்ன அப்படின்னா, எல்லா ஜனங்களுக்கும் விருந்து பண்ற அளவுக்கு களிப்பு உண்டாயிட்டு. அப்போ அதன் நிமித்தமா நிறைய யூத ஜனங்கள் யூத மார்க்கத்துக்கு என்ன செஞ்சாங்க? புறஜாதிகளா இருந்த ஜனங்கள் யூத மார்க்கத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போ யூதர்களை குறித்த பயம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்களானால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களானால் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்னங்கிறத உணர்ந்து ஜெபிக்கணும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத
நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அது என்ன செய்யுது? தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். அப்போ அதிலே வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. அப்போ தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமா இருக்கிறது. அப்போ அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் நீங்க ஜெபியுங்கள். அவர் என்ன துன்பப்படுத்துறவரு, அவர் என்ன கஷ்டப்படுத்துறவர் யாரா இருந்தாலும் என்ன செய்யுங்க? நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லா மனுஷரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். எல்லா மனுஷரும் நிச்சயமாக ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவரும் என்ன செய்யக்கூடாது? பாதாளத்தை நோக்கி போயிடக்கூடாது. எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் நிச்சயமா சொல்லப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு வரும். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பு உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இந்த வாழ்க்கையை பார்க்கறதுக்கு தேவ தூதர்களே அங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அப்பா பிதாவேன்னு தேவனை நோக்கி கூப்பிடல. மோசே கூப்பிடல. உலகத்திலேயே சாந்த குணமுள்ள மனிதர் தாவீது கூட கூப்பிடல. எப்பேற்பட்ட பாக்கியசாலிகள் நாம். இந்த பாக்கியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? நாம் இழந்து போயிடக்கூடாது. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். முதலாவது துதித்து பாடுகிறதிலே தேவன் பிரியமா இருக்கிறார். 2வது ஜெபிக்கிற காரியத்திலே தேவன் பிரியமா இருக்கிறார். 3வது தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மேல் தேவன் என்ன செய்யறாராம்? பிரியமா இருக்கிறார். சங்கீதம் 147:11 நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அப்ப தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் என்ன செய்யறாராம்? பிரியமா இருக்கிறார். பயம்னா என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப நம்ம தீமையை என்ன செய்யணும்? வெறுக்கிறவர்களா இருக்கணும். தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்ப தீமையை விட்டு விலகிட்டோம்னா நம்ம யாருக்கு பயப்படுகிறவர்களா மாறிடுவோம்? தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக மாறிடும். அப்ப இந்த ஒரு விஷயம் தாங்க, தீமையை என்ன செய்யணும்? நம்ம வெறுக்கணும். தீமையை வெறுத்துட்டு வேற எல்லா காரியங்கள்லயும் நம்ம என்ன தீமை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது பாவ செயல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் பார்ப்போம். ஆமாவா இல்லையா? தெரிஞ்சிருந்தும் பார்ப்போம். தெரிஞ்சிருந்தும் அந்த செயலை செய்வோம். அப்ப அது என்னவாகுது அப்படின்னா துணிகரம் ஆகுது. துணிகரம். அது என்ன செய்ய போகுது? இதனால என்ன? வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 13வது வசனம், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அப்ப துணிகரமான பாவங்களுக்கு என்ன செய்யுங்க? என்னைய விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது, அப்பா என்ன செய்யுங்க? என்னைய நான் மறுபடியும் துணிகரமான பாவத்துல செய்யாதபடிக்கு என்ன செய்யுங்க? என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னோட கஷ்டத்துல நான் என்ன செய்யறேன்? இந்த பாவத்தை செய்யறேன். என்னுடைய கவலை தாங்க முடியல, எனக்கு வேதனை அதிகமா இருக்கு, நான் இந்த பாவத்தை செய்யறேன். ஆனாலும் பிதாவே என்னை காப்பாத்துங்க, என்னுடைய வேதனை நீங்க என்ன செய்யுங்க? எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமா உதவி செய்வார். தாவீதுக்கு உதவி செய்தார். தாவீது கண்ணீர் விட்டார் தான் செஞ்ச பாவத்துக்காக. நமக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள்லயும் ஒவ்வொருத்தர் நமக்கு ரோல் மாடல் இருக்கிறாங்க. நாம என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த காரியங்கள்ல சிக்கிக்கொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்காக, பாவத்துல விழுந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம இடத்துல வேதனை உண்டாக்குகிற, தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிற வழி இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிடணும்? அதை நம்ம விட்டுறணும். துணிகரமான பாவத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடணும்? விலகி இருக்கணும். சங்கீதம் 139 23 24 வசனங்களை வாசிப்போம்.
தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்ப பாருங்க, என்னை ஆராய்ந்து பாருங்கள். யாரை நோக்கி சொல்றாரு? தேவனே என்னை ஆராய்ந்து பாருங்கள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நம்மளுடைய உள்ளின் திரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். உள்ள இருக்கிற உறுப்பு என்னென்ன செய்து, எந்த பார்ட்ஸ் உங்களுக்கு டேமேஜ் ஆகுது, எல்லாத்தையும் தேவன் அறிவார். அவர் தான் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அப்ப எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார் அப்படின்னா நாம எதையும் என்ன செய்ய முடியாது, மறைச்சு செய்ய முடியாது. அப்ப தேவனிடத்துல, தேவனே வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டு, அந்த வழியை என்ன செய்யுங்க, என்னை விட்டு அகற்றுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனச்சாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்னதென்று சொல்லி நாம அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். ஆனா இந்த மாதிரி காரியங்கள் தப்பு. யாருக்கு? இங்க உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, வெளியில இருக்கிற ஜனங்களுக்கும் என்ன செய்யணும், தேவனுக்கு பிரியமில்லாத ஒருத்தர் நம்ம பக்கத்திலே இருந்து சிகரெட் குடிக்கிறாங்க, நம்ம பக்கத்திலே இருந்து ஏதாவது காரியங்கள் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், பிரதர் நீங்க இந்த செய்யற அந்த காரியம் கர்த்தருக்கு என்ன செய்யணும், பயப்படணும். நீங்க நம்மளுடைய ஆத்மாவுக்கு நம்ம என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்கிறவங்களா இருக்கணும். அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த காரியங்களை விட்டு விலகுங்கள். எல்லா காரியங்கள்லயும் தேவன் நமக்கு ஒரு போதிக்கிறவரா இருக்கிறார். நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தேவன் என்ன செய்யறாராம், முன்கூட்டியே எனக்கு போதிக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் போதிக்கு நடத்தும் பொழுது நம்ம இடத்துல என்ன குற்றங்கள் வருது அப்படின்னா, நம்ம பைபிளை படிக்கிறதே இல்லை, நம்ம பைபிளை திறந்து படிக்கிறதே இல்லை. ஒரு சபையில ஊழியக்காரர் சொல்றதை மட்டுமே ஒருத்தர் கேட்டு விசுவாசியா இருக்கிறாருன்னா அந்த விசுவாசம் விருதானமான விசுவாசம். அவர் சும்மா ஒரு சபையில விசுவாசியா இருக்கிறார். அப்ப வேத வசனத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனம் உங்களோடு பேசும். தேவன் உங்களோடு நிச்சயமா பேசுவார். தேவனே என்னோட பேசும் 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 சொல்லி ஒருத்தர் காத்துக்கிட்டே இருக்கிறாருன்னா தேவன் பேசவே மாட்டார். நான் உன்கிட்ட எழுதி கொடுத்துட்டேன், எழுதி கொடுத்தாச்சு, நீ அதை படித்து தெரிந்து கொள், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு. சங்கீதம் 25:12-14. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்போ வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று பார்த்து நல்ல வழியில நடவுங்கள். தேவன் உங்களை நடத்துவார். ஆனா நீங்க என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயப்படணும். நான் செய்யறது தவறுன்னா திருத்திக்கிடணும், நான் செய்யறது சரின்னா அதன்படி தொடர்ச்சியாக செய்யணும். தேவனுக்கு பிரியமானது எது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், முதலாவது உணர்ந்தவர்களா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறது தேவனுக்கு பிரியமான காரியம், அவருக்கு பயந்து நடக்கிறது தேவனுக்கு பிரியமான காரியம். அப்ப ஒவ்வொரு காரியங்கள்லையும் நாம ஒவ்வொரு விஷயத்தை கத்துக்கிட்டு வரோம். துதித்து பாடும் பொழுது என்னிடத்துல இருந்து கவலை மறைகிறது, என்னுடைய கஷ்டம் தீருது. ஜெபிக்கும் பொழுது என்னுடைய பாவங்கள் என்னை விட்டு நீங்குது. இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நான் தீமையை வெறுத்து தேவனுக்கு நேராக தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறேன். 4வது, நல்ல வழிகளில் நடக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நல்ல வழிகளில் நடக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். நல்ல வழினா என்ன? உண்மையாய் நடக்கிறதாங்க நல்ல வழி. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்போ தேவன் நம்ம இடத்துல விருப்பப்படுற காரியம் என்ன அப்படின்னா, 4வது காரியம், நல்ல வழியில இவங்க நடக்கிறாங்களா, கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் சபையில் ஐக்கியமா இருக்கிற நாம் நல்ல வழியில நடக்கிறவர்களாக இருக்கணும். என்னிடத்துல நானும் 10-11 எல்லாரும் போல என் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிரதர், ஒவ்வொருத்தரும் சிகரெட் அடிக்கிறவரு, சரக்கு அடிக்கிறவரு. நான் அவங்க கூட தான் இருக்கிறேன், என்னால எப்படி பிரதர் நான் அதை செய்யாம இருக்க முடியும் அப்படின்னா, தேவனுக்கும் நமக்கும் ஒரு திரை அங்க இருக்கு. ஏன் அப்படின்னா, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்ங்கிறத அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், தெரியப்படுத்தியே ஆகணும். என்னிடத்துல இருக்கிற பாவத்தை நானும் அவர்களோட சேர்ந்து செய்யறவனா இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன குறித்து என்ன தெரியும், நான் ஒரு கிறிஸ்தவனுங்கிறத அவங்களுக்கு எப்படி தெரியும்?
நான் ஒருத்தருக்காக ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு ஜெபம் பண்றவன், நான் ஒரு துதித்து பாடுகிறவன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உண்மையான வழியில நடக்கணும் அப்படின்னா பொய் உதடுகளை என்ன செய்யணும்? வெறுக்கிறவனா இருக்கு. அங்க ஒரு காரியத்தை பாக்குறது, இங்க ஒரு மாதிரி நடந்துக்கிறது, சபைக்குள்ள ஒரு மாதிரி, வெளியில ஒரு மாதிரி. அப்ப தேவன் இந்த காரியத்தை பாப்பாரா பார்க்க மாட்டாரா? வேத வசனம் சொல்லுகிறது, நல்ல வழிகளில் நடக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நம்ம உண்மையாய் நடக்கணும் அப்படின்னு நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? முதல்ல ஒரு வாஷ் பண்ணணும். என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல அழுக்கான சட்டையை எடுத்து துவைச்சி நல்லா இஸ்திரி பண்ணி போட்டு வந்தா அது எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரதர் உங்க சட்டை புது சட்டை மாதிரி இருக்கு பிரதர் சொல்லுவாங்க. ஆனா அது புது சட்டை இல்லை, நல்லா வாஷ் பண்ணது. நம்முடைய இருதயத்துல கல்லான இருதயத்தை தேவன் என்ன செய்யறாராம்? நீக்கி போட்டு சதையான இருதயத்தை தருகிறார். சாஃப்டான இருதயத்தை உங்களுக்கு தரார். இந்த சாஃப்டான இருதயத்தை நீங்க என்ன செய்யுங்க? வாங்கிக்க. இதாவே கல்லான இருதயத்தை என்னை விட்டு என்ன செய்யுங்க? நீக்கி போடுங்க. சதையான இருதயத்தை எனக்கு தாங்க. உமக்கு பயப்படுகிற பயத்துல நான் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்கணும். என்ன பாக்குற ஒவ்வொருத்தரும் தம்பி இவர் கிறிஸ்தவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சாட்சி சொல்லணுங்க. இதுதான் சாட்சி. சபை நடுவுல நான் என்ன செய்வேன்? சாட்சி சொல்லுவேன் அப்படின்னா என்னை குறித்து 10 பேர் சொல்றாங்க இல்லையா, அதுதான் சாட்சி. இங்க சபைக்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்ற சாட்சி சபை சாட்சி இல்லை. சபைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது சாட்சி இல்லைங்க. நம்ம சபைக்குள்ள வந்தாலும் வெளியில இருந்தாலும் நம்ம குறித்து 4 பேர் சொல்றாங்கல்ல, அவர் கிறிஸ்தவர், அவர் தேவனுக்கு பயப்படுகிற மனிதர், நல்ல வழிகளில் நடக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். எல்லாருக்கும் தெரியும், ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உண்மையிலே இந்த இடத்துல இருந்து பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த வசனத்தை எடுத்து பேசணும்னா நம்மளும் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத நம்மளே தியானித்து பார்த்தோம்னா, உண்மையிலே வாழ்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். வாழ்க்கையில கொண்டு வர்றது, பிரசங்கம் பண்றது ஈஸியான வேலை, ஆனா அதை வாழ்ந்து பாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். நான் உங்களுக்கு சொல்றது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற எனக்கும் தான் இந்த வசனங்கள் எல்லாம். ஏசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவர் தான் பூரண புருஷன். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நிச்சயமா நம்ம எல்லாருமே தவறு செய்கிறவர்கள் தான். நமக்கு சொல்லி இந்த வசனத்தெல்லாம் கேட்டுட்டு வெளியே போனோம்னா நமக்கு என்ன செஞ்சிடும்? வசனம் எல்லாம் நம்மளை விட்டு மறந்து போயிடும். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு இதே வசனத்தை, பிரதர் நீங்க என்ன கேட்டீங்க, ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, துதித்ததுனால என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம ஜனங்களிடத்துல கேட்டோம் அப்படின்னா, நீங்க எது தேவனுக்கு பிரியமா இருக்குது, நீங்க தேவனுக்கு பிரியமா என்ன காரியங்களை செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஏதோ கேட்ட ஞாபகம் இருக்குது ஆனா என்ன கேட்டேன்னு தெரியல. அப்போ நம்மளுடைய இருதயத்துல இருந்து நம்ம நிறைய பிரச்சனைகளை உள்ள கொண்டு வந்துடும். அப்ப தேவன் எல்லாத்தையும் மாற்றுகிறவரா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடும். அநேக காரியங்கள்ல நம்ம நல்ல வழிகள்ல நடக்கிறவர்களா இருந்தா தேவன் நமக்கு என்ன செய்யறவரா இருக்கிறார்? பிரியமுள்ளவரா இருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இதுல 10வது வசனம், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்ப நாம செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருக்கு பிரியமா செய்யறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நமக்கு தெரியும் எல்லா காரியங்கள்லயும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்ப கர்த்தருக்கு பிரியமா நம்ம செய்யறோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் என்ன செஞ்சிடணும்? யோசித்து பார்க்க வேண்டும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து அந்த அதிகாரம் முழுசும் படிச்சு பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அப்போ எசேக்கியா ராஜா என்ன செய்ய போறாரு அப்படின்னா, தேவனை நோக்கி அழுகிறார். நான் இவ்வளவு நாளும் நல்லா இருந்தேனே, திடீர்னு எனக்கு மரணம் சம்பவிக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது தேவன் அவர் மேல இரக்கப்படுகிறார். இந்த 5வது வசனத்தை நம்ம வாசித்தா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் அப்படிங்கிறார்.
அப்ப நம்மளுடைய காரியங்கள்ல ஒவ்வொன்றிலும் தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை என்ன செய்யறாராம்? கேட்கிறவரா இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிறவரா இருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானவர்களா வாழணும். எசேக்கியா ராஜா தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தார். அவர் கேட்ட அந்த 15 வருஷம், ஐயோ மரணம் சம்பவிக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன செய்ய போறோம், வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஆனா தேவன் அவர் மேல இரக்கம் காட்டினார். நமக்கும் கூட நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை மட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவனுடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்மளுடைய பிரச்சனைகளில இருந்து நம்ம வெளியே வந்து தேவனிடத்துல இருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக, துதித்து பாடுகிறவர்களாக இருக்கணும். இப்ப நம்ம வாசித்தது போல நம்ம இடத்துல என்ன காரியம் காணப்படணும்? உண்மையுள்ள காரியம். அப்ப எல்லா விஷயத்திலையும் தேவனுக்கு பிரியமானது எது அப்படிங்கிறத நம்ம பார்த்து பார்த்து தேவனுக்கு பிரியமா நடக்கும். சிறு பிள்ளைகள் கீழ்ப்படிவது தேவனுக்கு பிரியமான காரியம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிள்ளைகள் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஏன் பிள்ளைகள் கீழ்ப்படியணும் அப்படின்னா, பிள்ளைகள் யாரால கொடுக்கப்படுறாங்க? பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அந்த சுதந்திரம் வந்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இயேசு கிறிஸ்துவும் கீழ்ப்படிந்து நடந்தார். தன்னுடைய பெற்றோர்களுக்கு, இந்த பூமிக்குரிய தாய் தகப்பன்மாருக்கு தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? கீழ்ப்படிந்து நடந்தார். நமக்கு எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஒரு அடிச்சுவடுகளை அவர் வைத்து விட்டு போனார். இயேசு கிறிஸ்து, நீங்க தேவனுடைய குமாரன், நீங்க இந்த பூமியில எல்லா காரியத்தையும் உங்களால எளிதா செய்ய முடியும், எங்களை போல கஷ்டப்பட முடியுமா அப்படின்னு அவர் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறார்? எல்லாத்துலயும் அவரை வாட்டி வதச்சி அவருக்கு உலகமகா கஷ்டத்தெல்லாம் கொடுத்து அதன் மூலமாக நம்மை மீட்டு கொள்ளும்படியாக, நம்முடைய பாவத்துக்கு நிமித்தமாக தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்து அவர் மூலமாக நாம் ரட்சிக்கப்படும்படியாக அவரை கொடுத்திருக்கிறார். அப்போ சிறு பிள்ளைகள் என்ன செய்யறது? கீழ்ப்படுகிறது தேவனுக்கு பிரியமான காரியம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே வாசித்து பார்ப்போமானால், பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்களாம்? கீழ்ப்படிந்து இருந்தார் தன்னுடைய பெற்றோருக்கு. அப்போ ஒவ்வொரு காரியங்கள்லையும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். 52வது வசனத்துல வாசியுங்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ நீங்க கீழ்ப்படிந்து நடந்தால், சிறு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடந்தால் தேவன் என்ன செய்வார்? ஞானத்தை தருவார். தேவ கிருபையில நீங்க வளருவீங்க. மனுஷ தயவுல நீங்க என்ன செய்வீங்க? பெருகுவீங்க. வளர்த்தி இன்னும் நல்லா உயரத்துக்கு போவீங்க. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? தேவ பக்தியில வளர்க்கணும். வேத வசனத்துல 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, ஏலி அப்படிங்கிற ஒரு ஆசாரியன் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறாங்க. தேவன் என்ன செய்யறாங்க? அவங்கள கொல்ல போறாங்க. இத அங்க பிள்ளையா வளர்ந்துகிட்டு இருக்கிற சாமுவேல் அப்படிங்கிறவருக்கு சொல்றாங்க. அப்போ சாமுவேல் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத 1 சாமுவேல் 2:26. சாமுவேல் என் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அப்போ தேவன் வைத்திருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரகசியத்தை சிறு பிள்ளைகள்கிட்ட பேசுறாரு. ஒரு வெளிப்படுத்துதல் இங்க உருவாகுது. இங்க சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட, சாமுவேல் குட்டி பையனா இருக்கும் போது நான் இந்த மாதிரி செய்ய போறேங்கிற காரியத்தை இவருக்கு வெளிப்படுத்துறாரு. எல்லா காரியங்கள்லயும் நமக்கு தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு எழுதி கொடுக்கப்பட்டாயிற்று. பழைய ஏற்பாடு முற்றிற்று, புதிய ஏற்பாடு முற்றிட்டு. இதுக்கப்புறம் ஒருத்தர் உட்கார்ந்து புதுசா என்ன செய்ய முடியாது? எழுத முடியாது. அப்ப எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ள நாம் என்ன செய்யணும்? நாம அவங்கள வளர்க்கணும். தேவனுக்குள்ள பயப்படுகிற பயத்துல பிள்ளைகளை வளர்க்கணும். அப்போ அப்படி செய்கிறது தேவனுக்கு எப்படி இருக்குது? பிரியமா இருக்குது. சிறு பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிற பயம்,
சிறு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல்ல வளர்ப்பது தேவனுக்கு பிரியமா இருக்கு. அடுத்தாப்புல நன்மை செய்வது, தான தர்மம் செய்வது, இதுல தேவன் என்ன செய்யறாராம்? பிரியமா இருக்கிறார். நன்மை செய்கிற காரியங்கள், தான தர்மம் செய்கிற காரியங்கள், இதுல என்ன செய்கிறார் தேவன்? பிரியமா இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்ப நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் என்ன செய்யாதீங்க? மறக்காதீங்க. நன்மை செய்கிறது அப்படிங்கிறது ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம செய்கிற உதவி மட்டும் இல்லைங்க. நாம தேவனுக்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்கி எல்லா ஜனங்களுக்கும் சத்தியத்தை சொல்றதும் என்னதுதான்? அவங்களுக்கு நன்மை தான் நீங்க செய்றீங்க. தான தர்மம் செய்யறது அப்படிங்கும் போது ஒருத்தருடைய கஷ்டம் தேவைகள் இருக்கிறாரு அப்படிங்கிற போது நீங்க தான தர்மம் பண்றதுக்கு என்ன செய்யாதீங்க? தர்மம் பண்றதுக்கு மறக்காதீங்க. ஒருத்தர் இப்போ 10 ரூபா கொடுக்குறாரு அப்படின்னா பக்கத்துல இருந்து ஒரு சகோதரர் சொல்லுவாரு, இவங்களுக்கு எல்லாம் கொடுக்காதீங்க பிரதர், இவங்க வாங்கிட்டு போய் குடிக்கத்தான் போறாங்க. ஒருத்தர் தான தர்மம் செய்யும் போது அதை என்ன செய்யாதீங்க? தயவு செஞ்சு தடுக்காதீங்க. அவருடைய மனதில் இருக்கிற அந்த தர்மம் செய்யணுங்கிற அந்த எண்ணம் கூட அவரை விட்டு போயிடும். எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொள்வார். அவர் கொடுக்கிற காரியங்கள் எல்லாத்திலையும் சகல காரியங்கள்ல என்ன செய்யுங்க? தேவனுக்கு பிரியமா நடக்கிறோமா? இந்த விஷயம் என்ன அப்படின்னா, நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், அதிலே தேவன் பிரியமா இருக்கிறார். ஒரு காரியத்தை கொடுத்துட்டு நான் செஞ்சேன் அப்படின்னு என்ன செய்யாதீங்க? சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லாதீங்க. அது உங்களுக்கும் தேவனுக்குமானது. நீங்க செஞ்சிட்டீங்களா அதோட நிறுத்திக்கங்க. அது தேவன் அதுக்குண்டான பலனை தருவார். அதோட முடிஞ்சிருச்சு இந்த பூமிக்குண்டான ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் நித்தியத்தில் உங்களுக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு செய்யப்படும். அப்போ நம்ம செஞ்ச காரியத்தை நாம என்ன செய்யறோம்? ஒவ்வொருத்தையும் நான் அப்படி செஞ்சேன், அவங்களுக்கு அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க? ஒரு நாள் சொல்லாதீங்க. உங்க இருதயத்துல கூட நீங்க நினைக்காதீங்க. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் என்ன செய்யாதீங்க? மறவாதீங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம் முதல் 42வது வசனம் முடிய நாம் வாசித்து பார்த்தோமானால் அங்கே தொற்கால் அப்படிங்கிற ஒரு சீசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு அப்படிங்கிற ஒருத்தர், அதாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த இடத்துல இருந்துக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த தொற்கால் பற்றி சொல்லும் போது அவங்க அநேக நன்மைகளை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி வசனத்துல இருக்கு. அப்ப அந்த அநேக நன்மைகளை செய்த அந்த ஸ்திரீ ஒரு நாள் இறந்து போயிடுறாங்க. பேதுருவை கூட்டிட்டு வந்து அந்த ஸ்திரீக்காக ஜெபித்து நீங்க அவங்களை என்ன செய்யுங்க? உயிரோட எழுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல இருக்கிற அவ்வளவு பேரையும் நீங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டு தபித்தாலே எழுந்துருன்னு சொல்லி பேதுரு அவங்கள உயிரோட கொண்டு வராங்க. நாமும் கூட நம்மளுடைய சரீரங்கள் செத்து போகிற நிலைமையில இருந்திருந்தாலும் நாம் தான தர்மம் செய்கிறவர்களாக இருந்தால் தேவன் நம்மை என்ன செய்வார்? நிச்சயமாக உயிர்ப்பிப்பார். அந்த உற்சாகம் உங்களுக்கு இன்னும் அதிகமா தான தர்மம் செய்யறதுக்கு உங்களை உற்சாகப்படும். இந்த காரியம் என்னன்னா, தபித்தாள் அப்படிங்கிற அந்த காரியம் ஒரு சீமாட்டி, அவங்க ரத்தாம்பரம் விற்கிறவங்க. ஆனாலும் தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்முடையத்துல இருந்து கொஞ்சத்துல இருந்திருந்தாலும் அதிகத்துல இருந்திருந்தாலும் தான தர்மம் செய்றீங்களா அப்படிங்கிறத பாக்குறாரு. அடுத்த சம்பவம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கொர்நேலியு குறித்து வாசிக்கிறோம். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தான தர்மம் செய்கிறது, நற்காரியங்களை செய்கிறது, இந்த காரியங்களை எல்லாத்தையும் மறக்காம செஞ்சுட்டு வர்றார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். போதும் பிரதர். இது காரியம் என்ன அப்படின்னா, அவர் தேவ பக்தி உள்ளவர், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவர், அடுத்தாப்புல ஜனங்களுக்கு மிகுந்த தர்ம காரியங்களை செய்கிறவர், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர். அப்போ இந்த ஒவ்வொரு காரியங்களும் நம்ம இப்ப 5 காரியங்களை பார்த்தோம் இல்லையா? இந்த 5 காரியங்களையும் ஒரே ஒரு மனிதன் இடத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம்? முடிச்சிட்டோம். அப்போ நம்மளும் தேவனுக்குள்ள பிரியமானவர்களா இருந்துக்கிறோம் அப்படின்னா இந்த 5 காரியங்களும் நம்ம கிட்டே இருக்கணும். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற காரியம் ஒவ்வொரு விஷயங்களும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? இந்த கொர்நேலியுங்கிறவரு தேவனுக்கு பிரியமானதை செய்தார், ஆனா அவரு ஞானஸ்நானம் பெறவில்லை. நாம இப்போ தேவனுக்கு பிரியமானவர்களாக, கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்களாக, கிறிஸ்துவின் சபையில இருக்கிறோம்.
நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமா? நம்மை நாமே சோதித்து பார். வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம். இந்த கொர்நேலியு குடும்பத்தார் இருந்தது போல நான் இருக்கிறேனா? என்னுடைய குடும்பம் இருக்குதா? அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஐஸ்வர்யவான்களாக, எஜமான்களாக மாற்றி இருக்கிறார். ஒருத்தருக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா யாரு நீங்க? வள்ளல். கொடை கொடுக்கிறவனுக்கு எல்லாரும் சிநேகிதன். வேதவசனம் சொல்லு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். யாராவது கடவுளுக்கு கொடுக்க முடியுமா? அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்போ எல்லா விஷயத்திலையும் தேவன் நம்மளை எப்படிதான் வைக்கிறாரு? இப்படிதான் மேல நீங்க கொடுக்கிறவர்களாக வைக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். அப்போ இங்க கவனிக்க, நம்மள தேவன் எப்படி சொல்றாரு அப்படின்னா, எஜமான்களே, யாருங்க? எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். ஒருத்தரை கோவப்பட்டு தூரப்போ அப்படின்னு கூட நீங்க சொல்லிடாதீங்க. அவர் உங்ககிட்ட தான தர்மம் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறார். உங்ககிட்ட பிச்சை எடுக்கத்தான் வந்திருக்கிறார். உங்களிடத்துல அவர் தன்னிடத்துல இல்லாமைய கேட்டுதான் வந்திருக்கிறார். உங்களை யாருன்னு சொல்றாங்க? எஜமான். நீங்க யாரு? முதலாளி. முதலாளி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க முதலாளி, எனக்கு ஒரு பிச்சை போடுங்க முதலாளி. பிரியமானவர்களை, தேவன் நம்மளை மேலானவர்களாக வைத்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க கீழே இருக்கணும் அப்படிங்கல, நீங்கள் வாளா இருக்கணும் அப்படிங்கிறது, நீங்க தலையா இருக்கணும். எல்லா காரியங்கள்லயும் தேவன் நம்மை நோக்கி தெரிந்து கொண்டதன் நோக்கத்தை நாம் அறிந்து அவருக்கு பயந்து வாழணும். கடைசியாக கர்த்தருக்கு கொடுப்பதில் தேவன் பிரியமா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த கொடுத்தல் காரியத்தை பிரித்து பார்க்கும் பொழுது எல்லா சபைகளிலையும் இந்த பிரசங்கம் இருக்கும். கொடுக்கல், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அப்போ இங்க கொடுக்கிற காரியத்துல தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே ஒரு காரியம் போதுங்க. கொடுக்கிறவன் இடத்துல தேவன் என்ன செய்யறாராம்? பிரியமா இருக்கிறார். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, உங்களுடைய இருதயத்தை கொடுக்குறீங்களா, உங்களுடைய நேரத்தை கொடுக்குறீங்களா, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல தயாரா இருக்கிறீங்களா, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ தேவன் உங்களுக்கு மேல என்ன செய்யறாரு? பிரியமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை நீங்க தவறாம செய்கிறவர்களா இருங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு 2 ஆத்துமாவையாவது நான் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருவேன். ஒரு 2 பேருக்காவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை என்ன சொல்லுவேன்? அவங்களுக்கு சொல்லுவேன். சத்தியத்தை ஒரு 2 நபருக்கு ஒரு மாசத்துக்கு 30 நாள்ல 2 பேரை கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்வேன்? சத்தியத்தை சொல்லுவேன். நீங்க உங்களுடைய வேதாகமத்துல எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு மாசத்துல 2 பேர். ஏன்னா பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷமா உங்களுக்கு நிமித்தமா சேர போறது நம்ம வீட்டுல இருந்து கொண்டு போற மோட்டார் சைக்கிள், பைக்கு, வீடு, காரு, பங்களா, பணம், வெள்ளி, பொண்ணு எதுவுமே இல்லை. நீங்க சேர்த்து வைக்கிற இந்த ஆத்துமாக்கள் தான் உங்களுக்கு பொக்கிஷமா அங்க வந்து சேருவாங்க. அப்ப நம்மளுடைய நேரத்தை, நம்மளுடைய பணத்தை எப்படினாலும் சரி 2 பேர் ஒரு மாசத்துக்கு எப்படியாவது என்ன செய்யுங்க? என்ன செலவு பண்ணாலும் ஒரு 2 பேரை என்ன செய்யுங்க? கிறிஸ்துவுக்குள்ள சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு கிறிஸ்துவுக்கு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படித்து அவங்களையும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்களையும் பரலோகத்துக்கு நம்ம கொண்டு செல்வோமானால் நமக்கு அங்க பொக்கிஷம் அங்க ரெடியா இருக்கு. நம்மளையும் யாரோ ஒருத்தர் அப்படிதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்மளும் திடீர்னு இந்த சபைக்குள்ள வந்தவங்க இல்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பங்காளிகளாக, சகோதர சகோதரிகளாக, கிறிஸ்துவின் உடன் பங்காளிகளாக மாறிடும். அப்போ கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல தேவன் என்ன செய்யறாரு? பிரியமா இருக்கிறார். உற்சாகமா கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது சந்தோஷமா, உற்சாகமா. இப்போ யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 1 - 14 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சிறு பையன் இருக்கான். அங்க 5 அப்போ 2 மீன் இருக்கு. யோவான் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த சிறு பையனிடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் பசியில என்ன செய்வாங்க? போற பாதையிலே மயங்கி விழுந்துருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சீசர்கள் இடத்துல சொல்லும்போது 200 பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரு சிறு பையன், அவங்க அம்மா அவனுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்குறாங்க. அந்த சிறு பையனும் உடனே கொடுத்துட்டான். அவங்க கேட்ட உடனே உற்சாகமா கொடுத்துட்டான்.
அது நிமித்தமாக அவனுக்கு ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சிருக்குது பாருங்க. 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க வாசியுங்கள். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அப்ப அவங்க கொடுத்தாங்க. அந்த பையன் கொடுத்தது நிமித்தமா எத்தனை பேர் போஷிக்கப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல 5000 பேர், புருஷர்கள் மாத்திரம். புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர். மீதி இருந்த கூடை எத்தனை எடுத்திருக்காங்க அப்படின்னா 12 கூடை. இது என்ன காரியம்? கொடுத்தது. அவர் உற்சாகமா கொடுத்தார், சந்தோஷமா. என்கிட்ட இருக்குது 5 அப்பம் 2 மீன், ஆனா நான் என்ன செய்யணும்? கொடுக்குறேன் பிரதர், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது நிமித்தமா ஆசீர்வதிக்கப்பட்டார். இங்கேயும் கூட இன்னொரு இடத்துல பழைய ஏற்பாடுல நம்ம பார்த்துக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ல இருந்து 15 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா, சாரிபாத் விதவை, தேவன் சொல்றாரு சாரிபாத்துக்கு போ, அங்க ஒரு விதவைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? உன்னை போஷிக்கும்படிக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்றது. அப்போ அங்கேயும் என்ன செய்யறாங்க? தேவனுடைய அற்புதத்தை பாருங்க. அந்த அம்மா முதலாவது சுட்டு நீ எனக்கு கொண்டு வந்து கொடுன்னு சொன்னபடி அந்த செஞ்சாங்க. தேவன் என்ன செஞ்சாரு? இந்த பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் அவங்க வீட்டுல மாவு செலவழிஞ்சு போல, என்ன குறையல, அவங்க சாப்பிடுகிற அளவுக்கு அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் என்ன செஞ்சாங்க? திருப்தியா சாப்பிட்டாங்க. அதன் பலன் என்ன அப்படின்னா, அவங்க பையன் சாக கடந்த போது செத்துட்டாரு. அவங்கள கூட என்ன செஞ்சாங்க? எலியா தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் என்ன செஞ்சாரு? அந்த சாவ கடந்த அந்த பையனை காப்பாற்றி உயிர் கொடுத்தார். இந்த மட்டும் கேளுங்களேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 22ல இருந்து 24 வரை. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள். பிரியமானவர்களே, கொடுத்தா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அந்த உண்மை எப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மரித்து கிடந்த மகனை கூட என்ன செஞ்சிருக்குது? உயிரோட கொண்டு வந்திருக்கு. தேவன் அற்புதங்களை செய்கிறதுல வல்லமையுள்ள தேவன். அவர் நமக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதம் நடக்கும். நாம வசனத்தின்படி நடந்தால், நாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால், வசனத்தின்படி வாழ்ந்தால், இன்றைக்கும் நம்ம அற்புதத்தை காண்போம். நிச்சயமாக காண்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் பிதாவே அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது, நாம எப்படிப்பட்ட பாவ சிந்தையில இருந்திருந்தாலும் அதை முதலாவது விட்டுடணும். அதை விட்டுட்டு நாம் கதறி அழுதா தேவன் நிச்சயமா இரக்கம் பாராட்டுவார். எசேக்கியா ராஜாவா இருந்தவருக்கு தேவன் இரக்கம் பாராட்டினார். தாவீது ராஜாவா இருந்தவருக்கு தேவன் இரக்கம் பாராட்டினார். சாரிபாத் விதவைக்கு தேவன் இரக்கம் பாராட்டினார். அந்நாளுக்கு தேவன் இரக்கம் பாராட்டினார். உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் பாராட்ட தேவன் வல்லவரா இருக்கிறார். இந்த செய்தியினுடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் தேவன் உங்களோடு கூட இருந்திருக்கிறார். இந்த செய்தியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானதை நான் என்ன செய்யணும்? செய்யணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்த அருளும் அப்படின்னு 143ஆம் சங்கீதம் 10வது வசனத்துல நம்ம வாசித்த அந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? உமக்கு பிரியமானதை நான் செய்யறேனா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நாமே சோதித்து பார்க்கணும். கடைசியாக நாம முதலாவது துதித்து பாடுகிறது தேவனுக்கு பிரியமான காரியம். 2வது ஜெபிக்கிறது தேவனுக்கு பிரியமான காரியம். 3வது தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மேல தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படிங்கிறது 3வது காரியம். 4வது நல்ல வழிகளில் நடக்கிறவர்கள் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். 5வது சிறு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது தேவனுக்கு பிரியமான காரியம். 6வது நன்மை செய்வதும் தான தர்மம் செய்வதும் இதுல தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படிங்கிறது 6வது காரியம். 7வது காரியம் கர்த்தருக்கு கொடுப்பதிலே தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படிங்கிறது. அப்போ உமக்கு பிரியமானதை செய்ய தேவனே எனக்கு என்ன செய்யுங்க? போதித்து அருளுங்கள். நாம் எல்லாரும் நிச்சயமா பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானதை செய்தால் நிச்சயமா நாம் என்ன செய்வோம்? பரலோகத்துக்கு போவோம். அந்த சிந்தையோடு கூட நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி இந்த கேட்ட நாங்கள் வேத சத்திய வசனத்தின்படி எங்களிடத்தில்
உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் பிதாவே தயவாக அதை பொறுத்து மன்னித்து எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் கேட்ட சத்திய வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமுள்ளதாக இருக்க பிதாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீர் எங்களுக்கு தந்து எங்களுக்கு வழிநடத்தி வருகிற உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் உம்மை துதித்து பாடுகிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுதும் தான தர்மம் பண்ணுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா காரியங்களிலும் பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே உம்முடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜெபத்தை உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் கிருபையுள்ள பிதாவே, ஆமென்.